வாழ்வின் வேதனை நீங்கிடவே உம் வார்த்தை அனுப்பிடுமே. வார்த்தையினால் வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே. வெளிச்சம் அன்று தோன்றினதே உம் வல்ல வார்த்தையினால். வெளிச்சம் அன்று தோன்றினதே உம் வல்ல வார்த்தையினால். என் வாழ்வில் வெளிச்சம் தோன்றிடவே ஒரு வார்த்தை சொல்லிடுமே. என் வாழ்வில் வெளிச்சம் தோன்றிடவே ஒரு வார்த்தை சொல்லிடுமே. வார்த்தையினால் வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே. வார்த்தையினால் உம் வார்த்தையினால் என் வாழ்வினை மாற்றினீரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்காக உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது உங்கள் வாழ்க்கைக்கேற்ற நல் வார்த்தைகளை உள்ளடக்கியது. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 107 சங்கீதத்திலே 20 வாக்கியத்தில் இவ்விதமாய் பார்க்கிறோம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் வசனத்தை அனுப்புகிற தேவன். அந்த வசனத்தை அனுப்புவதோடு அதன் மூலமாய் ஒரு வல்லமையான காரியத்தை செய்கிறார், குணமாக்குகிறார். குணமாக்குதல் என்பது நம்முடைய ஆத்மாவிலே நாம் சுகமடைகிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி ஆரோக்கியம், வேதனை நீங்கின வாழ்க்கை, சுகமடைந்த நிலைமை, இப்படியெல்லாம் பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் குணமடைவது என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குணாதிசயங்கள், அதில் உள்ள குறைவுகள் நீங்கி நற்பண்புகளோடு வளர்கிற, நல் உள்ளத்தோடு எண்ணத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பெறுவது. அநேக நேரங்களிலே என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று தாவீது கேட்டதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். அந்த குணமடையும் பொழுது தான் வாழ்க்கையிலே அழிவுக்கு தப்பிக்கொள்ள முடியும். அழிவு என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு இந்த பூமியில் உண்டாகிற அழிவு அல்ல, நித்தியமாய் உண்டாகிற நரக ஆக்கினை. இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை குணமாக்குவதோடு, ஆத்மாவை உயிர்ப்பிப்பதோடு, நம்முடைய வாழ்க்கையை நித்திய நரக வேதனைக்கு தப்புவிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே நரகத்தை குறித்து எண்ணுவது கிடையாது. இம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, இவ்விதமாக இம்மைக்காக பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்கள், பாடுகளுக்கு உட்பட்டவர்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இம்மைக்காக அல்ல, நித்தியத்துக்காக நாம் வாழுகிறோம். அந்த நித்தியத்துக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்து தம்முடைய வசனங்களை அனுப்பி வைக்கிறார், அதை அனுப்புகிறார். வேதத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 147 சங்கீதம், அங்கு அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், அது விரைவாய் வருவதோடு மாத்திரமல்ல, அது வல்லமையான செயலை நடப்பிக்கக்கூடியது. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை அவர் அனுப்புகிறார். அவர் அவர்களுக்கு வேண்டிய
ஏற்ற வார்த்தைகளை அனுப்பும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ வசனங்கள் என் வாழ்க்கையை மாற்றியது. எப்படி என்று சொன்னால், நான் வியாதி படுக்கையில் இருந்த பொழுது சங்கீதம் 91 சங்கீதத்தினுடைய 9-10 வாக்கியங்கள் என் வாழ்க்கையை அப்படியே மாற பண்ணிட்டு. பல முறை நான் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த நாளிலே, விசேஷித்தமாக அந்த குறிப்பிட்ட நாளிலே, நெருக்கத்தின் நேரத்திலே, பாடுகளின் மத்தியிலே அந்த வசனமானது என்னை அழிவுக்கு விலக்கி காக்கவும் எனக்குள் அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. அவைத்தான் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பும்போது எல்லாம் உருகுது. ஒரு கடினமான ஒரு ஐஸை போல, பனியை போல இருக்கிற காரியங்களெல்லாம் உருகிவிடும். அந்த உருகக்கூடிய வல்லமையுடையது. இந்த வார்த்தையை குறித்து நாம் அதிகமாய் ஆராய்ந்து பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் இது. இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பாதையை அவன் சரிப்படுத்திக்க முடியும், செவியாக்கிக்க முடியும். சங்கீதம் 119 சங்கீதம் 105 வாக்கியத்திலே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவை கர்த்தருடைய வசனமானது நாம் கடந்து செல்கிற பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றின தேவன் அந்த வெளிச்சத்தின் வழியாய் நடத்த விரும்புகிறார். இருளிலே நடப்போம் என்று சொன்னால் மனுடைய வாழ்க்கையிலே கசப்பு, போராட்டம், பலவிதமான வேதனையான காரியங்கள் வந்துவிடும். இடறுகிறோம். இருளிலே நாம் செல்லும்போது எங்கே செல்கிறோன்னு தெரியாது. ஆனால் இங்கு பார்க்கிறோம், அந்த வெளிச்சத்திலே செல்லும்போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், பரிபூரணத்தை உண்டாக்குகிறார். அப்போ இன்றைக்கு ஒரு இசை ஆராய்ந்து பார்ப்போம். நான் எந்த வழியாக நடக்கிறேன், எந்த வழியாக என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஒரு இசை நம்மை ஆராய்ந்து, இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வசனத்திற்கு நான் முக்கியத்துவம் தருகிறேன். அந்த வார்த்தைகளை நான் அறியாது இருந்து விட்டேன். இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கிற மக்களாய் மாறுவோம். என்று சொன்னால் இந்த வார்த்தைகளுக்குள்ளாக பலவிதமான வல்லமை இருக்கிறது. யோவான் 6:63 வாக்கியத்திலே, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. தொய்ந்து போன உங்களுடைய ஆவியை அது உயிர்ப்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் பலவிதமான ஆற்றலை உண்டாக்குகிறது. அவைத்தான் இந்த வேதத்தை குறித்து பார்க்கும்போது பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 19 சங்கீதத்திலே அங்கு 7 வாக்கியத்திலே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலுடைய வசனங்கள் அவை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை நாம் உறுதியை பற்றி கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை எவ்வளவு தூரம் நம்பி அதையே சுதந்திரித்துக் கொள்வதற்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த ஆசீர்வாதமான காரியங்கள் வேறு எங்கேயும் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகள் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. யோவான் 17 வாக்கியத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் 17 வாக்கியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் சத்திய வார்த்தைகள், சத்திய வசனங்கள். இந்த சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த வசனத்தின் மூலமாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உரிய ஜெபங்கள் உள்ளத்தில் உருவாக்கப்படுகிறது. அவர் இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை எல்லா விதமான அழிவுக்கும் விலக்கி காக்கிறவராய், அந்த வார்த்தையில் இருந்த எல்லா விதமான தோஷங்களை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினால்
அவர் சமூகத்தை நோக்கி, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ்வதற்கும் உம்முடைய வார்த்தையின்படி நான் ஜெபிப்பதற்கும் என்னை இன்று ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கை உமக்கு முன்பாய் இருக்கிறது, என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போமா? கண்களை மூடி செய்வோம். நன்றியோடு சொல்கிறேன். கமாஷகரோ சிதரா ஓ ரோசோரோ ஷகரா. கர்த்தாவே, நீர் வசனத்தை அனுப்பி எங்களை அழிவுக்கு விலக்கி காத்த தேவனே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே, நாங்கள் இந்த நாளிலே மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கவும், மேலான அதிகாரங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழவும் எங்களை வழிநடத்தும்படியாக கெஞ்சுகிற கர்த்தாவே, இதுவரை இல்லாத ஒரு புதிய அனுபவத்தை தாரும், பூர்ண அனுபவத்தை தாரும் கர்த்தாவே. உங்களுடைய மகிழ்ச்சி உண்டாகட்டும். கர்த்தாவே, நீர் அதை செய்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு இந்த வேதத்தை நேசிக்கிற மக்களாய் மாறி இந்த வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து அறிந்து கர்த்தாவே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த வேத வார்த்தைகளினால் உண்டாகிற நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தேவ கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.